Hi friends, நான் அர்ஜுன் பரத். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்ட் மொபைலில் நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான செட்டிங்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செட்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைல் வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும், யாராலையும் ஹேக் பண்ண முடியாது. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோனில் என்ன செட்டிங் மாற்ற போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் செட்டிங் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் ஃபார் கூகுள்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கூகுள்ன்ற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டட் ஆப்ஸ் அப்படின்ட்டு ஒரு இது இருக்கும். அந்த கனெக்டட் ஆப்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே நிறைய ஆப்ஸ் காட்டும். நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸ், அதாவது உங்கள் மெயில் ஐடி யூஸ் பண்ணி சைன்இன் பண்ண ஆப்ஸ் எல்லாமே காட்டும். இதில் ப்ளூ கலரில் பாக்ஸாக இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி சைன்இன் பண்ணியிருப்பீங்க, அப்புறம் அன்இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. நம்ம நார்மலாக நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சைன்இன் பண்ணிவிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிடுவோம். அன்இன்ஸ்டால் பண்ண உடனே என்ன நினைப்போம்னா, ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்க அந்த அப்ளிகேஷன் நம்மளோட டேட்டாஸ் எதுவும் எடுக்காது அப்படின்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் இதில் என்னென்னா, இந்த மாதிரி ப்ளூ கலர் பாக்ஸஸ் இருக்குது இல்லைங்களா, ப்ளூ கலர் ஐகான், இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பேக்கெண்டில் உங்களோட டேட்டாஸ் எல்லாம் எடுத்துகிட்ருக்கு. உங்கள் மெயில் ஐடியில் இருந்துட்டு டேட்டாஸ் எடுத்துறதுக்கான பெர்மிஷன் இன்னமும் இருக்குது. இது எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னா, அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் மேனுவலாக டிஸ்கனெக்ட், ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் டிஸ்கனெக்ட் கொடுத்தா மட்டும்தான் இதோட ஆக்சஸ் வந்து ஸ்டாப் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த செட்டிங்கை மாற்றிடுங்க. அண்ட் தென் நீங்கள் அடுத்து மாற்ற வேண்டிய செட்டிங் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸை விட்டு வெளில வந்துடுங்க. இப்போ வந்து செகண்ட் செட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் ஓப்பன் பண்ணலாம். கூகுளில் வந்து பார்த்தீங்கன்னா கார்னரில் 3 டாட் இருக்கும். அந்த சிம்பிளை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் செட்டிங் அப்படின்னு இருக்கும். அந்த செட்டிங் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சைட் செட்டிங் அப்படின்னு இருக்கும். இந்த சைட் செட்டிங்குள்ளே இங்கே அலவுட், ஆஸ்க் ஃபர்ஸ்ட், பிளாக்னு இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா, குக்கீஸை வந்து பிளாக் பண்ணுங்கள். அண்ட் தென் லொக்கேஷன் ஆஸ்க் ஃபர்ஸ்ட்டில் இருக்கட்டும். கேமரா பிளாக், மைக்ரோஃபோன் பிளாக் பண்ணிடுங்க. அண்ட் தென் நோட்டிஃபிகேஷன்ஸ் பிளாக் பண்ணாலும் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அண்ட் தென் ஆட்ஸை வந்து பிளாக் பண்ணிடுங்க. பேக்ரவுண்ட் சிங்கை வந்துட்டு பிளாக் பண்ணிடுங்க. அண்ட் தென் இதில் ஸ்க்ரால் பண்ணிகிட்டே போனீங்கன்னா கீழே ஸ்டோரேஜ் அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்டோரேஜில் என்ன சேவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா சைட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கூகுள் யூஸ் பண்ணலாம், இல்லைனா நிறைய வெப்சைட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க இல்லைங்களா, அந்த வெப்சைட்ஸ் எல்லாமே இங்கே ஸ்டோரேஜில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நான் வந்துட்டு யூஸ் பண்ண 2 வெப்சைட், இந்த வெப்சைட்டோட சைஸ் பாருங்கள், சைஸும் ஸ்டோர் ஆகும். ஸோ இதை இங்கே கீழே பார்த்தீங்கன்னா கிளியர் சைட் ஸ்டோரேஜ் அப்படின்னு இருக்கும். இதை கிளியர் பண்ணாலும் உங்களோட டிவைஸில் இருக்கிற மெமரி வந்து கிளியர் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் செட்டிங் பார்த்தீங்கன்னா, கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோமில் வந்துட்டு செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவசி அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அந்த ப்ரைவசி கிளிக் பண்ணுங்கள். கீழே லாஸ்ட்டில் ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா டு நாட் ட்ராக் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டு நாட் ட்ராக் இதை வந்துட்டு எனேபிள் பண்ணுங்கள். அதாவது இது எதுக்காகனா, உங்களோட ஐபி அட்ரஸை வந்துட்டு நீங்கள் நிறைய வெப்சைட்ஸ் சர்ச் பண்ணுவீங்க இல்லைங்களா, அந்த சர்ச் பண்ணுற வெப்சைட் வந்து உங்களோட ஐபி அட்ரஸை வந்து ட்ராக் பண்ண முடியும். ஸோ இந்த டு நாட் ட்ராக்கை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களை யாராலையும் ட்ராக் பண்ண முடியாது. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணி வச்சுருங்க. உங்களை செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸ்குள்ளே சர்ச் பண்ணுங்கள், செக்யூரிட்டி அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா, செக்யூரிட்டி ஓப்பன் பண்ணிங்கன்னா பெர்மிஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த பெர்மிஷன்ஸில் நீங்கள் என்னென்ன இதுக்கெல்லாம் பெர்மிஷன் கொடுத்துருக்கீங்க அப்படின்றது காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா கால்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஸுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ கால்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அது என்னென்ன ஆப்ஸ் அப்படின்றதையும் காட்டும். அண்ட் தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஸுக்கு வந்துட்டு அலவ் அப்படின்ட்டு இருக்கும். அதெல்லாம் மாற்றிடுங்க. ஃபஸ்ட்டாக மாற்றிடுங்க. ஆஸ்க் இப்படி இருக்கட்டும். பிகாஸ் ஒன்ஸ் ஆஸ்க் அப்படின்ற இதில் நீங்கள் அசைன் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆக்சஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட கேட்கும், அதுக்கப்புறம் ஆக்சஸ் பண்ணும். இது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிடுங்க. மெயினாக இங்கே பாருங்கள், கேமரா அப்படின்ற இது இருக்குது இல்லைங்களா, கேமராவை எத்தனை ஆப்ஸ் யூஸ் பண்ணுது அப்படின்ட்டு பாருங்கள். நம்ம இப்போ அடுத்த செட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்பில் செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டில் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு அன்இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இதில் ஒரு பின் நம்பர் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த பின் நம்பர் என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் அக்கௌண்ட்டே ஓப்பன் ஆகும். ஸோ இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எனேபிள் பண்ணலாம். எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6 டிஜிட் பின் நம்பர் கேட்கும். நீங்கள் என்ன நம்பர் வேணாலும் கொடுக்கலாம். 6 டிஜிட் பின் நம்பர் கேட்டதுக்கப்புறம் உங்களோட மெயில் ஐடி கேட்கும். இந்த மெயில் ஐடி வந்து ஆப்ஷனல் தான்.
நீங்கள் பின் நம்பர் மறந்துருச்சுன்னா ரெக்கவர் பண்ணுறதுக்காக மெயில் ஐடி கேட்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாக உங்களோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வந்து ரொம்ப செக்யூராக இருக்கணும்னா இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனை வந்து எனேபிள் பண்ணிடுவீங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொன்ன செட்டிங்ஸ் எல்லாமே உங்களோட ஃபோனில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃபோன் வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் ரிலீவ் பண்ணுங்கள். நான் வந்து உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவேன். அண்ட் தென் இன்னும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து கரெக்டாக வந்துகிட்டு இருக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.